தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியிடம் நடைபெற்று வந்த விசாரணையானது நிறைவு என தகவலானது கிடைத்திருக்கிறது. விசாரணை நிறைவடைந்த நிலையில் சற்று நேரத்தில் உதயநிதி காவல் நிலையத்தில் இருந்து வெளியே வர உள்ளதாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், தொடர்ந்து வழங்கலாம். 1.5 மணி நேர விசாரணைக்கு பிறகாக உதயநிதி ஸ்டாலினிடம் அந்த விசாரணையை காவல்துறை நிறைவு செய்திருக்கிறாங்க. நேற்று தினம் அவர் பேசிய பேச்சு அரை மணி நேரத்துக்குள்ளாக தான் இருந்தது. ஆனால் அவரிடம் அதற்கான விசாரணை என்பது 1.5 மணி நேரமாக காவல்துறையினர் நடத்தியிருக்கிறார்கள். இந்த 1.5 மணி நேர விசாரணைக்காக காலை 11 மணி அளவுல அவரை காவல்துறை வாகனத்தில் ஏற்றி மாலை 6:45 மணி வரையிலும் அவரை அழைத்து வந்து தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அந்த விசாரணை என்பதும் தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. மேலும் இந்த விசாரணைக்கு முடிவுல என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது என்பது குறித்தான விவரங்கள் பின்னர் வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த கேள்விகள் என்பதெல்லாம் முன்கூட்டியே காவல்துறை திட்டமிட்டு அந்த வழக்கு தொடர்பான கேள்விகளாக அவரிடம் முன்வைப்பதற்கான விசாரணையில் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் காவல்துறையினர் அவர்களை அழைத்து வரும்போது அவர் பல்வேறு இடங்கள்ல அதுக்கான திட்டமிடல்களை மாற்றியிருந்தாங்க. முன்னதாக அவரை தஞ்சாவூருடைய தெற்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து வருவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதிக அளவிலான கூட்டம் அந்த இடத்துல கூடியிருந்தனால திமுக தொண்டர்களுடைய திருச்சியின் காரணமாக திடீரென்று அவருடைய திட்டத்துல மாற்றம் செய்து செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து அங்கு விசாரணை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த சூழல்ல தற்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு வெளியே கொட்டும் மழையிலும் உதயநிதி அவர்களுக்காக ஆதரவு தெரிவித்து அவருடைய கைது கண்டனம் தெரிவித்து திகாவினர் அங்கு கூடியிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. உதயநிதியுடன் உள்ளே சென்றிருந்த முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது வெளியே வந்திருக்கிறார்கள். இந்த விசாரணை நிறைவுபட்டதற்கான இந்த சூழல்ல இன்னும் சற்று நேரத்தில் காவல் நிலையத்திலிருந்து அவர் வெளியே வருவார், அவர் விடுவிக்கப்படுவார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இன்றைய தினம் விசாரணை முடிந்து விடுவிக்கப்படுவார் என்று காவல்துறை நீதிமன்றத்திலேயே உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க. அரசு தரப்புல ஆஜராயிருந்த வழக்கறிஞர் திமுக தொடுத்த அந்த வழக்கின் போது விசாரணையில இன்றைய தினம் அவர்களை கைது செய்திருப்பது விசாரணைக்காகத்தான், அவரை ரிமாண்ட் செய்யக்கூடிய, அவரை சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை, அதற்கான முனைப்போ எண்ணமோ அரசிடம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருந்தாங்க. மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு அவர் ஒத்துழைப்பு வழங்குவதற்காகத்தான் அவரை காவல்துறை அணுகியிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டது. இந்த சூழல்ல காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்வதற்காக அவர் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என உதயநிதியுடைய இல்லத்தில் சென்றிருந்த காவல்துறையினர் அவருக்கு அழைப்பானை இல்லாத சூழலிலும் அவருக்கு அந்த அழைப்பை ஏற்று காவல்துறை அழைப்பை ஏற்று விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் முன்னதாக முதற்கட்டமாக அவர்களுக்கு அந்த கைது என்ற நடவடிக்கை சொல்லப்பட்டது. நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் உதயநிதி அவர்கள் வந்து கைது அல்ல, விசாரணைக்கான கைது என்ற தகவலை சொல்லி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.